வணக்கம். நாம் இந்த பதிவில் தியானத்தை பற்றி பார்க்கவிருக்கின்றோம். தியானம் என்பது ஒரு பயிற்சி முறை. அது தன்னுள் நிறைய பயிற்சிகளை உள்ளடக்கி உள்ளது. அதாவது மனதை ரிலாக்ஸ் செய்தல், தன்னுள் ஒரு சக்தியை ஏற்படுத்துதல், அன்பு, இரக்கம், பெருந்தன்மை, மன்னிக்கும் குணம், மனதை ஒருநிலைப்படுத்துதல், முக்கியமாக மன அழுத்தத்தை குறைத்தல் போன்ற பல நன்மைகளை நமக்கு தருகின்றது. மேலும் தியானத்தின் மூலமாக நம் ஆழ்மனம் வெளிப்படைய செய்கின்றது. இந்த ஆழ்மனம் எப்படி இயங்குகின்றது என்று பார்த்தோம் என்றால், நம்பிக்கையின் அடிப்படையில். இதை பற்றி ஒரு சிறு கதையின் மூலமாக நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். ஒருவன் மலை உச்சியிலிருந்து தவறி கீழே விழுகின்றான். இடையில் ஒரு கொடியை பற்றி கொள்கின்றான். கீழே பார்த்தோம் என்றால் ஆற்று நீர் வெள்ளமாக ஓடுகின்றது. அதில் ஒரு முதலை வாயை பிளந்து காத்து கொண்டிருக்கின்றது, அவன் எப்பொழுது விழுவான் என்று. அந்த தருணத்தில் அவன் மனதில் என்ன எண்ணுகின்றான் என்றால், நாம் எப்படியும் இந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து தப்பித்து விடுவோம் என்று தன் மனதில் தீவிரமாக நம்பிக்கை கொள்கின்றான். மேலும் அந்த கொடியில் இருக்கும் பழத்தை எடுத்து நிதானமாக சுவைத்து சாப்பிடுகின்றான். உடனே அந்த வழியாக ஒரு இராணுவ வீரர் செல்கின்றார். அவர் திடீரென்று இந்த மனிதன் கொடியில் தொங்குகின்றதை பார்க்கின்றார். மேலும் கீழே ஆற்று வெள்ளத்தில் ஒரு முதலை வாயை பிளந்து காத்திருப்பதையும் பார்க்கின்றார். உடனே அவர் தன்னுடைய கைத்துப்பாக்கியை எடுத்து அந்த முதலையை சுட்டு வீழ்த்துகின்றார். அவன் தண்ணியில் குதித்து தப்பித்துக் கொள்கின்றான். இதுதான் கதை. இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கடினமான சூழ்நிலையில் அவன் எதை பற்றியும் எண்ணாமல் தன் மனதில் தீவிரமாக நம்புகின்றான். தான் எப்படியும் இந்த சூழ்நிலையிலிருந்து, அதாவது கடினமான சூழ்நிலையிலிருந்து தப்பித்து விடுவோம் என்று தீவிரமாக நம்புகின்றான். அந்த நம்பிக்கை அவன் ஆழ்மனதில் வலுப்பெற்று அந்த ஆழ்மனதிலிருந்து ஒரு விதமான அதிர்வு ஏற்படுகின்றது. அந்த அதிர்வு எங்கோ செல்கின்ற அந்த இராணுவ வீரரின் கவனத்தை அவனை நோக்கி ஈர்க்க செய்தது. இதே போன்றுதான் நம் வாழ்க்கையிலும் மிக கடினமான சூழ்நிலைகளில் நாம் சோர்ந்து விடுகின்றோம். அதை செய்யாமல் நாம் தீவிர நம்பிக்கை, நாம் இந்த கடினமான சூழ்நிலைகள் இருந்து எப்படியும் வெளிவருவோம் என்ற தீவிரமான நம்பிக்கை நாம் செய்தோம் என்றால், நம் ஆழ்மனதில் அந்த நம்பிக்கை பதிந்து அந்த சூழ்நிலைக்கு, அதாவது அந்த பிரச்சனைக்கு தேவையான மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் நம்மை நோக்கி அது ஈர்க்க செய்யும். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் துன்பங்களையும் சவால்களையும் சமாளிப்பதற்கான அறிவாற்றலை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒன்றை சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் அதை சமாளிப்பதற்கான திறன் நம்மை நோக்கி இயல்பாகவே வந்துவிடும். ஆகையால் அனைவரும் தியானம் செய்து, தியானத்தில் பல வகை உண்டு. ஆராதன தியானம், சக்ரா தியானம், குண்டலினி தியானம், மேலும் இது போன்ற எண்ணற்ற தியான வகைகள் உண்டு. அவற்றில் ஒன்றை நாம் தேர்ந்தெடுத்து தக்க குருவிடம் பயின்று நம் இக்கட்டான சூழ்நிலைகளை நாம் சமாளித்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும், அதாவது வளங்களையும் நலங்களையும் பெற்று நலமுடன் வாழ்வோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.